நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய், சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், புளி, பூண்டு, தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க. 1/4 மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தேங்காயில் 1/4 பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். 2 தக்காளி, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், மிளகு, கடலப்பருப்பு, அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இது மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய், ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு, அடுத்தது சீரகம், அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த அரிசி போட்டுக்கலாம். அடுத்தது சோம்பு, மிளகு, எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு டீஸ்பூன். நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம். பூண்டு, தேங்காய் இதுவும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சாச்சு. வெண்டைக்காய் நம்ம ஒரு பாதி அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம், கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காவை நம்ம போட்டுக்கலாம். இந்த மசாலாக்களெல்லாம் நீங்கள் அரைச்சி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற அளவு. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பொடியெல்லாம் போட்டு ஒரு லேசாக ஒரு வதக்கிட்டு அடுத்தது தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சும்மா 1/2 டம்ளர் இருந்தால் போதும். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த காய் இதில் கொதி வரணும். அந்த தண்ணி கொதித்த பின்னாடி மற்ற அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொதி வந்துடுச்சு. காயில் ஊற்றின தண்ணி இப்போ
நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சீரகம், சோம்பு, அரிசி, கடலைப்பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த மசாலாவை வந்து தேங்காய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கிராமத்து சைடில் வந்து அரைச்சி தான் வைப்பாங்க. எந்த குழம்பாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொத்தமல்லி, மிளகா இதெல்லாம் வச்சு அரைச்சிங்கன்னா சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவும் நாங்கள் அடுத்து போட போகிறோம். அதையும் மறக்காமல் பாருங்கள். இப்போது உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வந்து காய் நல்லா அரைப்பதத்துக்கு வெந்த பின்னாடி நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறத வந்து அப்புறமா புளி கரைச்சல் அப்புறமா ஊற்றணும். நல்லா குழம்பு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. கொதிச்சிடுச்சு. காயும் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவி மூடி வச்சுக்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.